வணக்கம். வெல்கம் டு ஆஸ்ட்ரோவேதா கைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹோரை. அதை நம்ம ஹோரா அப்படின்னும் சொல்லலாம். ஹோரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து ஒரு ஹவர் டைம் அப்படின்னு குறிக்கிறது தான் அந்த ஹோரை. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 24 மணி நேரம் இருக்கிறப்போ நமக்கு 24 ஹோரைகள் வந்து நமக்கு அமையும். ஸோ எந்த ஹோரையில் நம்ம எதை பண்ணலாம், எந்த ஹோரையை தவிர்க்கணும், நமக்கு வந்து எந்த ஹோரை நமக்கு வந்து நல்லது செய்யும் நம்ம ஆரம்பித்தோன்னா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஹோரை அப்படிங்கிறது 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 24 மணி நேரம் ஹோரைக்கு வந்து இன்னியோடைய சன்ரைஸ்லேருந்து ஆரம்பித்து நாளையுடைய சன்ரைஸ், அதாவது இன்றைக்கி சூரிய உதயம் வந்து 6 மணின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நாளைக்கு உள்ள சூரிய உதயம் வந்து அந்த 6 மணி டைம் அளவு வரைக்கும் உள்ளதை 24 பாகமாக பிரிக்கிறது தான் வந்து 24 ஹோரைகள் ஃபார்ம் ஆகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு மணி நேரம் வரும் ஒரு நாளைக்கு. இல்லை சில நாட்கள் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கூட ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ்லேயும் இருக்கும். ஸோ சில நாள் 1 மணி நேரம் ப்ளஸ் ஒரு சில நிமிடங்கள் இருக்கலாம். ஸோ இன்னொரு நாள் வந்து கம்மியாகவும் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த டே, லொக்கேஷன், நம்மளுடைய சூரிய உதயத்தை பொறுத்தது நம்மளுடைய 24 ஹோரைகள் வந்து அமையிறது. ஓகே, நமக்கு வந்து ஒரு நம்ம வாரத்தில் வந்து நமக்கு 7 நாட்கள் இருக்குது. ஸோ நம்மளுடைய கிரகங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி அப்படின்னு சொல்லிட்டு 7 கிரகங்களும் ப்ளஸ் நமக்கு சாயா கிரகங்கள்னு சொல்கிற ராகு கேதுவும் சேர்த்து 9 கிரகங்கள் இருக்குது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ராகு கேது அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஹோரை அப்படிங்கிற அந்த ஜோதிட சாஸ்திரம் அந்த கான்ஸ்ட்ரக்டில் வந்து நமக்கு இடம் கொடுக்கல. அவங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து எதை வச்சு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த 7 கிரகங்களை ப்ரைமரியாக எடுத்துக்கிட்டு நமக்கு இந்த 7 நாட்கள் நமக்கு இருக்கு இல்லையா, ஞாயிற்றுக்கிழமைலேருந்து ஆரம்பித்து நமக்கு சனிக்கிழமை வரைக்கும். ஸோ ஒரு நாளையும் வந்து நமக்கு வந்து ஒரு கிரகம் வந்து ஆளுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டோன்னா சூரியன் ஆளுகிறார், திங்கக்கிழமையை சந்திரன் ஆள்கிறார், செவ்வாய்க்கிழமையை செவ்வாய் ஆள்கிறார், அதே மாதிரி புதன்கிழமைக்கு புதன், வியாழக்கிழமைக்கு குரு, வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிரன், சனிக்கிழமைக்கு சனி அப்படின்னு ஒரு நாளைக்கும் நமக்கு ஒரு கிரக ஆளுமை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அதாவது நம்ம ஹோரைகள்னு எடுக்கிறப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இந்த 24 மணி நேரம் இன்னியுடைய சூரிய உதயத்தில் ஆரம்பித்து நாளுடைய சூரிய உதயத்தை 24 எடுக்கிறப்போ முதல் அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமையை வந்து எந்த ஹோரையில் ஆரம்பிக்கும்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஆளும் சூரியனுடைய ஹோரையில் தான் அது வந்து ஆரம்பிக்கும். இப்போ திங்கக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டோன்னா திங்களை வந்து ஆளும் கிரகம் வந்து சந்திரன். அப்போ வந்து சந்திர ஹோரையில் தான் அந்த நாட் வந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ புதன், அதாவது நமக்கு புதன்கிழமை எடுத்துக்கிட்டோன்னா புதன் தான் வந்து நமக்கு முதல் ஹோரையோட கிரக ஆளுமைக்கு ஆளாகுவார். ஸோ இதே மாதிரியே நம்ம சனிக்கிழமை வரைக்கும் பார்க்க முடியும். நமக்கு இப்போ முதல் ஹோரை எப்படி பார்க்கணும்னு தெரியும் இல்லையா? இதே மாதிரி நமக்கு இப்போ 24 மணி நேரம் இருக்கிறப்போ 24 ஹோரைகள் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட், ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, கிரக அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா நம்ம ஒரு நேரமும் நம்ம பார்க்கணுன்னா கையில் பஞ்சாங்கத்தை வச்சுட்டு நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா? இது குயிக்காக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு சீக்வென்சிங் ஆர்டர் தான் இந்த கிரகம். ஸோ நம்ம வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இதை அப்படின்னு பார்த்தோம்னா சனி, குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், இந்த ஆர்டரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சந்திரன் முடிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா திருப்ப சனியிலேருந்து ஆரம்பித்து சந்திரன் வரைக்கும் நம்ம இதே மாதிரியே வந்து இந்த ஒரு மணி நேரத்துக்கும் இந்த ஹோரைகள் ஆர்டரை நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். இது மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 24 ஹோரைகளுக்குமே இதே ஆர்டரில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 3 தடவையாவது, அதாவது இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா 3 தடவையாவது நமக்கு வந்து சூரிய ஹோரை வரும் இல்லையா? ஸோ ஒன்று வந்து மார்னிங் டைமில் வரும், இன்னொன்று மதிய நேரத்தில் வரும், இன்னொன்று வந்து நைட்டு நேரத்தில் வரும். ஸோ இப்படி வந்து நமக்கு ஆர்டர் பண்ணி நம்ம ஒரு நாளைக்கும் நமக்கு வந்து எந்தெந்த ஹோரைகள் வந்து அந்த 1 மணி நேரத்தை வந்து ஆளுகிறது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து நம்ம ஒரு புது வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா எந்த ஹோரையில் ஆரம்பிக்கலாம்? இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா எந்த ஹோரையில் நம்ம வந்து வாங்கினா நமக்கு அது வந்து லக் ஃபேக்டரோடு இருக்கும், நமக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரியே வந்து நம்ம வந்து ஒரு பயணம் போகிறோம், ஒரு யாத்திரை போகிறோம், இதே மாதிரி ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம், ஒரு அரேஞ்ச் பண்ண போகிறோம்,
இல்லை நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய சோல்மேட்டை மீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கும் இல்லையா? அப்போ வந்து எந்த ஹோரையில் பண்ணினா அது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு பெனிஃபிஷியலாக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஹோரை கான்செப்ட். இப்போ வந்து நம்ம ஒரு ஹோரையாக நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, நமக்கு வந்து சூரியன் வந்து சூரிய ஹோரை அப்படின்னு பார்க்கலாம். சூரியனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? அரசன், அவர் வந்து ஆன்மகாரகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்கிறோம் சூரியன். அப்போ வந்து சூரிய ஹோரை நடக்கிறப்போ, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஹோரையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். முதல் ஹோரை வந்து 6லேருந்து 7 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து சூரிய ஹோரை இருக்கும் இல்லையா? சூரிய உதயத்திலேருந்து வரும் முதல் 1 மணி நேரம் வந்து சூரிய ஹோரை. நம்ம வந்து ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சூரிய ஹோரையில் வந்து அதை ஆரம்பிக்கலாம். இல்லை இப்போ நம்ம வந்து வேலையில் வந்து ஒரு பிக் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு கேரியர் ப்ரமோஷன் வரும், இல்லை நமக்கு அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு சோஷியல் நெட்வொர்க் ஃபார்ம் ஆக போகிறது, ஒரு கேரியரில் வந்து ஒரு நெட்வொர்க்கிங் ஃபார்ம் ஆக போகிறது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அது சூரிய ஹோரையில் வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இப்போ ஒரு யாத்திரை போகிறது, இல்லை நம்ம வந்து வெளியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கறது, அதுலேருந்து நமக்கு வந்து சில டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறப்போ வி வில் ஹாவ் லைக் ஒரு வைப்ஸ் ஃபார்ம் ஆகும். இன்றைக்கி நான் இந்த ஃப்ரெண்டை பார்த்தேன், ஐ ஃபீல் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து சந்திரன் இஸ் சோஷியல் பிளானட்னு சொல்லுவோம் நம்ம. அந்த கனெக்ஷன் வரணும் அப்படின்னு சொன்னோன்னா சந்திர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து செவ்வாய் ஹோரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, முக்கியமாக நம்ம செவ்வாய்க்கிழமையை வந்து அஸ் மச் அஸ் பாசிபிள் ஒரு சுப காரியங்களுக்கெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவர் வந்து ஒரு முன்கோபர் அப்படிங்கிறது தான் நம்ம செவ்வாயோட அடையாளம். அதாவது எதுக்கு எடுத்தாலும் குயிக்காக அந்த ஷார்ட் டெம்பர்டு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து செவ்வாய்க்கு இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம ஏதாவது பண்ண ஆரம்பித்து அதுலேருந்து நமக்கு பிரச்சனை வரும். ஏன்னா அவர் வந்து செல்ஃப் செக்யூர் பண்ணிப்பார் நமக்கு தான். அதாவது ஒரு செல்ஃபிஷாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்துக்கணும், அப்புறம் தான் மற்றவங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் செவ்வாய். அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா, செவ்வாய்க்கிழமையை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், செவ்வாய் ஹோரைகளை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு சுபகாரியம் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, புதன் இஸ் நம்ம வந்து என்னென்னத்துக்கெல்லாம் வந்து புதனுடைய வந்து காரகத்துவம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ரைட்டிங் ஸ்கில், ஒரு புக்கை வந்து ஆத்தர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில், இல்லைன்னா வந்து நீங்கள் பொயட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஒரு இமெயில் பண்ணுறது, வாட்ஸ்அப் பண்ணுறது, ஈவன் யூடியூப்பில் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறது, ஈவன் அஸ்ட்ராலஜி அதை பற்றி நம்ம பேசுகிறது, இது எல்லாமே வந்து நமக்கு புதனுக்குள்ளே வந்து அடங்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரியாலாம் ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் புதன் ஹோரையை வந்து சூஸ் பண்ணி ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா குரு ஹோரை. குரு ஹோரைங்கிறது நம்ம குரு வந்து சுபர் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? குரு இஸ் அ சுபர். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த கல்யாணம், காது குத்து, சீமந்தம், இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விசேஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கெலாம் வந்து சுபகாரியங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து குரு ஹோரையை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க, இன்க்ளூடிங் அஸ்ட்ராலஜி, கோவிலுக்கு போகிறது, இல்லை கோவில் கட்டுறது, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களுக்கு நீங்கள் குருஹோரையை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரஹோரை அப்படின்னு சொல்கிறப்போ சுக்கிரன் வந்து நமக்கு வந்து கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், சோல்மேட் மீட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பார்க்க போகிறோம், லைஃப் லாங் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு கண்டினியூ ஆகி நம்ம வந்து ஒரு க்ளோஸ் நெட்டில் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ சுக்கிரஹோரையை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சுக்கிரஹோரையில் வந்து பண்ணுவோம். வீடு வாகனம் அப்படிங்கிறதுக்கும் வந்து சுக்கிரன் வந்து நமக்கு அடையாளம் காட்டும். ஒரு வீடு கட்டுறோம், இல்லை நம்ம ஒரு கார் வாங்குகிறோம், ஏன்னா இதெல்லாம் லக்ஸுரி இல்லையா? ஸோ சுக்கிரனுக்கு எப்போதுமே அந்த ஒரு கலர்ஃபுல்லாக, ஆர்டிஸ்டிக்காக, ஒரு நல்ல வாசனை உள்ள பொருட்கள், இதெல்லாம் வந்து சுக்கிரனுக்குள்ளே வரும். ஸோ அப்படி பார்க்குறப்போ நீங்கள் வந்து வெளியில் போகிறது, ஒரு நெட்வொர்க்கிங் கனெக்ஷன் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும் போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா சுக்கிரஹோரையில் ஆரம்பிக்கலாம் நம்ம. அடுத்தது வந்து சனிஹோரை. சனி அப்படின்னு சொல்கிறப்போ அவர் வந்து நம்ம அசுபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சனி ஹோரையிலையுமே வந்து சில விஷயங்கள் தான் நம்மளால் பண்ண முடியும். நம்ம எப்படி செவ்வாய் ஹோரையை சொன்னோமோ அதே மாதிரியே சனி ஹோரையுமே வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. அஸ் மச் அஸ் பாசிபிள் சனி ஹோரையில் வந்து சுப காரியங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம சனி ஹோரையில் பண்ணால் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு மரம் நடுறது, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு யாத்திரை போகிறது, அதாவது நமக்கு வந்து மெடிடேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து உள்ள ஆக்டிவிட்டீஸ் மட்டும் நம்ம வந்து
சனி ஹோரையில் வச்சுக்கலாம். ஒரு சுப காரியங்கள் போகிறது அதெல்லாம் வச்சுக்க முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சனி ஹோரையில் கொடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கடன் வந்து திருப்ப நமக்கு வராது அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்டில் வந்து கடன் கொடுத்ததை வந்து சனி ஹோரையில் போய் கடனை வந்து முடிச்சிடுவோங்க அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு அது வந்து பாசிட்டிவாக நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக எந்த ஹோரையை வந்து எந்த விஷயத்துக்கு சூஸ் பண்ணணுங்கிறத பர்டிகுலராக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து முக்கியமாக உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது உங்களுடைய ரைசிங் சைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த லக்னத்துக்கு வந்து எந்தெந்த ஹோரைகள், அதாவது எந்தெந்த கிரகங்கள்லாம் வந்து கொடுக்கும், நல்லது கொடுக்கும். அதாவது இப்போ நீங்கள் புதுசாக ஜாபுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து மிதுன லக்னம்னு வச்சுப்போம். லக்னம் வந்து மிதுனம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வந்து ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணணும், வியாழக்கிழமையில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ டைம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம வந்து ஒரு வியாழக்கிழமையில் வந்து டைம் கொடுத்துருக்காங்கன்னா வியாழக்கிழமையை வந்து ஆளும் கிரகம் வந்து குரு. ஓகே, உங்களோட லக்னம் வந்து பார்த்தோன்னா மிதுனம் வந்து ஆளும் கிரகம் வந்து புதன். ஸோ இப்போ வந்து புதன்லேருந்து, அதாவது நீங்கள் மிதுனத்துலேருந்து பார்த்தோம்னா ஜாபு ஜாயின் பண்ணணுன்னா நமக்கு வந்து 10ஆம் பாவம் அப்படிங்கிறத பார்க்கணும், தொழில் பாவம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 10ஆம் பாவத்தின் அதிபதி யாருன்னா அந்த 10ஆம் பாவம் வந்து மேஷம், நமக்கு மீனம். ஸோ 10ஆம் பாவத்தின் அதிபதி வந்து குரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து குரு ஹோரையில் வந்து இந்த ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்ணுறீங்க, இல்லைன்னா வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிக் இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்கள் அதை ஸ்டெப்பின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ மிதுன லக்னக்காரராக இருந்தீங்க, நம்ம வியாழக்கிழமையில் அந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு வரப்போ நீங்கள் குரு ஹோரையை வந்து சூஸ் பண்ணலாம். இந்த ஜாப் ரிலேட்டட் நமக்கு வந்து இந்த ஹைக்கு, ப்ரமோஷன் இதெல்லாம் வந்து அமையறதுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா அது 10ஆம் பாவம்னு சொல்கிறப்போ. இப்போ இல்லை நீங்கள் வந்து இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து நீங்கள் அம்மாவை போய் பார்க்க போகிறீங்க, ரொம்ப ட்ராவல் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் போய் பார்க்க போகிறீங்க, இல்லை ஒரு சின்ன வாக்குவாதமே வந்துடுச்சு வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் வெரி காமன் இல்லையா. ஸோ அப்படி நம்ம வந்து போய் ஒரு சார்ட் அவுட் பண்ணணும் அம்மாவோட அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ நீங்கள் அதே மிதுன ராசி மிதுன லக்னம்னு சொல்கிறப்போ என்ன பண்ணலான்னா, உங்களுடைய மிதுன லக்னத்துலேருந்து பார்த்தோன்னா 4ஆம் பாவம் வந்து அம்மாவை குறிக்கும். ஸோ அப்போ வந்து 4ஆம் பாவத்தின் அதிபதி யாருன்னா புதனே, ஏன்னா 4ஆம் பாவம்ங்கிறது கன்னியில் வரும். ஸோ அப்போ வந்து புதன் ஹோரையை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அம்மாவோட இந்த மாதிரி வந்து சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இல்லைன்னா சந்திர ஹோரை சூஸ் பண்ணலாம். ஏன்னா சந்திரனும் அம்மாவை குறிக்கும், அவரும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சந்திர ஹோரையை சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு எந்த ஹோரையை சூஸ் பண்ணி நமக்கு வந்து நமக்கு அதை பெனிஃபிஷியலாக ஆக்குறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஹோரை கான்செப்ட். ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ.